ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீ என்னனால வந்து முருங்கைக்கீரை உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே வெள்ளெள்ளு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கீரை வந்து சுத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். கீரை வந்து புழுதியாக இருக்குது, இல்லைன்னா ஏதாவது பூச்சி இருக்குது அப்படின்னா நல்லா கழுவிட்டு சேர்க்கறது தான் நல்லது. நீங்கள் எப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நைஸாக ஓட்டிட வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 5 பல் பூண்டு தட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அதுவும் அந்த உருளைக்கிழங்கோட மிங்கிள் ஆகி நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கீரை பொடியும் உருளைக்கிழங்கும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். நான் வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை வந்து ஃபுட்டீஸ் ரூஃப் சேனல் பார்த்து தான் நான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.